தமிழ்நாட்டையே உலுக்கிய அந்த கோவை மாணவி பாலியல் வன்புணர்வு சம்பவம் 3 பேர் சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கார்கள். 24 மணி நேரத்தில் போலீசார் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்கன்றாங்க. இந்த சம்பவம் தமிழ்நாட்டுக்கு எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வா இருக்கு? இல்லை, சுட்டு பிடிக்கப்பட்டது பெரிய சாதனை மாதிரிலாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வருமுன் காக்கிறதுக்கு தான் நம்ம இங்கே காவல்துறை நம்பி இருக்கோம் தவிர, ஒரு நிகழ்வு நடந்த பிறகு அவனை சுட்டு பிடிக்கிறதுக்கு என்ன இருக்குது? அவன் எங்கே ஓடப்பான் சுட்டு பிடிக்கிறதுக்கு சொல்லுங்கள்? டாஸ்மார்க்கில் குடிச்சிட்டு ஓடுறான் அவனை போய் சுட்டு பிடிக்கிறதுல என்ன தேவை இருக்குது? மக்களுடைய கொந்தளிப்பும் அரசியல் விமர்சனங்களை உடனடியாக அடக்க வேணுன்றதுக்காக நாங்கள் சுட்டு பிடிச்சோம் அப்படின்றது தான் இவங்க பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா 11 மணிக்கு மேலே போலீஸில் பேட்ரோல்னு ஒன்று கொடுத்துருக்கோம். பேட்ரோல் எது கொடுத்துருக்கோன்னா அதில் பிங்க் பேட்ரோல் ஒன்று இருக்குது. பிங்க் பேட்ரோல் பொதுவாக பெண்களை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு நிர்பயா நிதியின் கீழே வாங்கப்படுற ஒரு நிதி அது எந்தளவு எவ்வளவு தமிழக காவல்துறையை வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. ரைட்டா? பேட்ரோல்னா தேசிய நெடுஞ்சாலையிலையும் மாநில நெடுஞ்சாலையிலையும் கம்பல்சரி பேட்ரோல் நைட் டியூட்டி போகிறவங்க சுற்றி வளைஞ்சிக்கிட்டே இருக்கணும். சந்தேகப்படுமா நபர் யாருன்னா இருந்தால் அவங்கள அரெஸ்ட் பண்ணணும். சந்தேகப்படும் மாதிரி யாருன்னா இருந்தாங்களோ அவங்கள வார்ன் பண்ணி அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்தணும். யாருன்னா கஞ்சா குடிச்சிக்கிங்கன்னா போய் கலட்டாக பண்ணாங்கன்னா உடனே அவனை கூப்பிட்டு வார்ன் பண்ணுறதோ அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இரவு நேர ரோந்துன்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க. அந்த இரவு நேர ரோந்துன்றவர் லோக்கல் இன்ஸ்பெக்டர்லேருந்து எஸ்ஐலேருந்து அவங்க இருக்கக்கூடிய ஏட்டா ஆகட்டும் மற்ற இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள்லாம் ரோந்து பண்ணுறதா எஸ்பி அவர்கள் கண்காணிக்கணும். அவர் வாக்கி டாக்கிலே சொல்லுவார், எங்கே இருக்கீங்க அவர் செக் பண்ணணும். எங்கே இருக்கீங்க இப்போ சார் இந்த இடத்துல இருக்கோம். சில பேர் வீடியோ கால்லாம் அவர் சொல்லுவாங்க. சில எஸ்பி செக் பண்ணுவாங்க.